ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ எங்கள் கம்பெனியில் இப்போ ஓரளவுக்கு பிஸ்னஸ் லெவல் சரியில்லை. ஸோ அதனால் ஒரு 30 நாள் வெக்கேஷன் கிடச்சிருக்கு. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்தியாவுக்கு போகிறதுக்கு பதிலாக இங்கேயே எங்கேயா சவுதிக்குள்ளேயே சுற்றலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன பிளான்னா, Alula to Riyadh, then Riyadh to Afuf, then Afuf to Dammam, then Afuf to Dammam to Bahrain. அதான் பிளான். எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ நாங்கள் மூவ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வீடியோ என்ன பார்க்கலான்னு பார்த்தோம்னா, அல்லுலா டு ரியாத் ட்ராவல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நான் உங்களை ஹரி, லலிதா, பை பாய். லொகேஷன் இங்கிருந்து போக 1050 kilometers, மேபி 9 hours ஆகும்னு சொல்கிறாங்க. பட் இட்ஸ் டேக் மேபி நாங்கள் ஸ்லோவாக போவோம் அங்கங்க. ஸோ மேபி 12 hours we take, plus or minus. Okay. We hope tomorrow we'll be reach Riyadh. Check. என்னடிமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அலுலாவோட ஓல்ட் டவுனில் இருக்கோம். ஓல்ட் டவுன்லேருந்து வெளியே போகிறோம். Break. It's time for samosa break. அலுலா விட்டு தாண்ட போகிறோம். நம்ம அலுலாலேயே சமோசாலாம் வாங்கிட்டு போயிடுவோம். போகும்போது கொஞ்சம் பசிக்குங்கள எங்களுக்கு. இன்னும் நம்ம ஜேர்னியே ஸ்டார்ட் பண்ணல, அதுங்களே பொண்டாட்டி ஆரம்பிச்சிட்டாங்க. பொண்டாட்டி பிள்ளைங்க சமோசா, குட்டி பீஸா, மினி பீஸா. ஹலோ பாஸ், என்னோடது பாஸ், சோர் முக்கிய பாஸ். நீங்க என்ன சாப்பிட்டீங்க? ஓ, வேணுமா சமோசா? எடுத்துக்கோங்க. வெல்கம். How is it? சூப்பர். சாப்பிடவே இல்லை, அதுக்குள்ள சூப்பரா. ஓ, நீங்க என்ன பண்றீங்க? பீஸா சாப்பிடுறாங்க. பீஸா. ரதீஷா பீஸாவா? காட்டுங்க பீஸாவை. பாக்கெட் காட்டுங்க, கிறிஸ்மோ மினி பீஸாவை காட்டுங்க. இங்க உள்ள ஒரு அரபிக், ஓகே அரபிக் பேக்கரியில மினி பீஸா ஃபார் குட்டீஸ். சம்சா ஃபார் யாதிஷா, லலிதா, ஹனாரி. Bye bye to Alula. Samosa with bye bye to Alula. Bye bye Alula. Alula tandro. உம்மியா அல்லச்சா இல்ல துபாய்க்கு வந்தாச்சா? இல்ல மாட்டேன், ஆரம்பிச்சோம். ரியாத் பக்ரீன் மா. எல்லாமே மலமனா. நீ என்ன பண்ணது இங்கேந்து பார்த்தா அலுலால நெக்ஸ்ட் டர்ட்டில் மவுண்டன் உருவாக்கி. ஓகே, கேமல் வந்து கீழே உட்காந்துருக்க மாதிரி இருக்கு. மேபி சீக்கிரம் அல்லுலால இது கேமல் மவுண்டெயின் ஒன்று டூரிஸ்ட் ஸ்பாட் ஓப்பன் பண்ணிடுவாங்க, இல்லாட்டி டர்ட்டிலா மாற்றிடுவாங்க. லெட்ஸ் see. ரியாத் போகிறதுக்கு குட்டி குட்டி மலையெல்லாம் ஏற வேண்டியது இருக்கு. பெண்டிங் பெண்டிங் பெண்டிங், மவுண்டைன். எந்த சைடு மலைக்குள்ள ஒரு நடுவுல ரோடு போட்டு மேலே ஏறி இறங்குறோம் போயிட்டே இருக்கும். அலுலாலேருந்து ஃபர்ஸ்ட் டெஸ்டினேஷன் ஹைல். கட் பண்ணிக்கோ. பார்க்க ஃப்ளாட்டா இருக்க மாதிரி இருக்கு, ஆனா லைட்டா அப்படியே மேலே ஏறிக்கிட்டே இருக்கு ரோடு. மேலே ஏறி இப்ப கீழே இறங்குறோம். சார் வந்து பாட்டு பாடுறாங்க. நம்மளால லாங் டிராவல்லாம் உட்காந்துட்டு வர்றது கஷ்டம். ஸோ நான் என்னோட புருஷன் மேலே கால் போட்டு உட்காந்தா, என் பொண்ணு வந்து ஏன் மேலே உட்காந்துருக்கா. இப்போ நாங்கள் ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கிறத பார்த்தா ஏதோ மாஸ்ல நம்ம ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அப்படி நிலாவே வந்துடுச்சு எங்களுக்கு, பாருங்க. ஆனா நல்லா இருக்குல்ல.
உண்மையாக மார்ஸில் போனால் எப்படி இருக்கும் அதுமாரி. சவுத்தில் நிறைய லேண்ட் இருக்கு. ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணிடுவோமா? லேண்ட் வாங்கி வித்துருவோமா? வாங்கி வித்துலாம். எப்பா நம்ம ஊரில் யாராருக்கெல்லாம் லேண்ட் இல்லைன்னு கவலைப்படுறீங்களோ வாங்க இங்கே தாரா இது கட்டி செட்டில் ஆகிடலாம். காக்கா கூட நம்மளை வந்து கண்டுக்காது. கவர்மெண்ட் டேக்ஸ் கிடையாது. ஒரு கொட்டாயை போட்டோமே அழகா சோகமா தூங்கலாம். வாங்க. எங்களோட காரோட ஷேடோ. Road trip with moon and our car shadow. நிலா உதயமாகிறது, சூரியன் மறைகிறது. சூரியன் மறைகிறது, நிலா உதயமாகிவிட்டது. ஒரு 3 hours ட்ராவல் பண்ணி வந்தாச்சு. ஸோ 3 hours ட்ராவல் பண்ணிட்டு வரப்போ ஒரு சின்ன சிட்டி மாரி இருந்துச்சு. ஸோ இங்கே ஏதாவது ரெஸ்டாரண்ட் இருக்குமான்னு பார்த்துட்டு சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம். ஸோ ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, புகாரின் போட்டிருக்கு, இந்தியன் ரெஸ்டாரண்ட் நினைக்கிறேன். ஸோ போய் பார்ப்போம் என்னன்னு. ஏன்னா இதுக்கப்புறம் ஏதாவது ரெஸ்டாரண்ட் இருக்குமா என்னன்னு தெரியல. அதேமாரி பெட்ரோலும் நல்லா டேங்க் ஃபில் பண்ணியாச்சு. ரதீஷா ரெடிப்பா? பொம்மை நோயிலுமோ கடிச்சிருமோ? ஆமாண்டிப்பா. டாகி முன்னாடி என்ன 3 மணி நேரம் ட்ராவல் ஆகி டயர்ட் ஆகிட்டிங்களா? சாப்பிட்றலாமா இங்கேயே? தெரியல என் பொண்டாட்டிக்கு ஏதாவது இது கட்டாச்ச ஃபுட் இருக்கா என்னன்ட்டு. தலை ஃபேஸை கட்டாதுரி. வெஜ்ஜு, ஆமாம் வெஜ்ஜு பார்க்கணும் தான். இந்த இலையை பிச்சு தின்றியா? இலை செடி கொடிகளை. ஸோ என்ன இருக்குன்னு தெரியல. ரெஸ்டாரண்ட் பார்த்தா பெருசாக இருக்குது, பார்ப்போம் என்ன இருக்குன்ட்டு. அப்பா ஒரு கப்ஸா, ஒரு வழியாக கப்ஸா ஆர்டர் பண்ணியாச்சு. கப்ஸா வந்துருச்சு. நம்மளுடைய கப்ஸா ஓகே தானே? அது இல்லாமல் உனக்கு ஒரு வெஜ் கறி ஆர்டர் பண்ணியிருக்கேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு தெரியல. ஏஷா வாங்க சாப்பிட்லாம். எங்கள் சின்ன வாண்டை தூங்கிட்டு இருக்கு. போகிறல எங்கள் சின்ன வாண்டுக்கு மட்டும் ரைஸ் மட்டும் ரெடி பண்ணணும். அதேமாரி ஆலு கோபியும் ஆர்டர் பண்ணியாச்சு. ஸோ அதுவும் வந்துருச்சு. இது ரொட்டி. என்ன பண்ணுறீங்க? எங்கள் சின்ன வண்டு தூங்கிட்டு இருந்துச்சு. ஸோ அதுவும் எழுந்திரிச்சிச்சு இப்போ. ஸோ எழுந்திரிச்சு 2 பேர் விளாட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே வயிறு முடிச்சா ஓகேவா? ஏண்டி மாவே என்னடி மச்சி எதுக்கு சாமி வரணும்? சின்ன பிரேக். ரதீஷா நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு போகிறதுக்கு. ஆனால் ரோட்டில் ஒரு
ஒரு லைட்டு கூட கிடையாது, ஃபுல் டார்க்கு. ஸோ நம்ம லைட்டை இப்போ நம்ம காரோட லைட்டை ஆஃப் பண்ணோம்னா ஃப்ரண்ட்டில் என்ன வருது பேக்கில் என்ன வருதுன்னு எதுவுமே தெரியாது. ஏன் முன்னாடி சைடு கூட தெரியாது. நானும் என் பொண்ணும், சின்ன பொண்ணு வண்டி ஓட்ட ஆரம்பிச்சாச்சு. ஸோ அவங்க 2 பேரும் தூங்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் பின்னாடி. ஸோ சின்ன பொண்ணு வண்டி ஓட்ட கற்றுக்கிச்சு. அப்பா மணி 11 மணி ஆயிடுச்சு. நான் கண்டினியூஸாக ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டயர்ட் ஆயிடுச்சு. ஸோ ஜஸ்ட்டு வண்டிக்கு என்னது காலுக்கு எங்களுக்கு பிரேக்கு, காலுக்கும் பிரேக்கு. ஸோ நட் ரோட்டில் சைடில் இறக்கியாச்சு. சைடில் இறக்கிட்டு பிரேக்கு. எங்கள் பெரிய பொண்ணு தூக்கிடுச்சு, சின்ன பொண்ணு இன்னும் தூங்கலை. ரதீஷா தூங்கலையேடேம்மா? ஏம்மா தூங்கலையா? சொல்லுங்க. ஏன்னா இவங்க முன்னாடி கொஞ்சம் தூங்கிட்டாங்க, அவங்க தூங்கவே இல்லை. அதனால அவங்க தூங்கவே எங்கள் பெரிய பிள்ளைங்க எழுந்திரிச்சிருச்சு. தங்க பிள்ளை தூங்கலையடிமா? பாவம் ஒரு நல்ல சவுதி. நாங்கள் வண்டி நின்றுருக்கிறத பார்த்துட்டு குழந்தையும் இருக்குன்னு நினச்சிட்டு அங்கேருந்து திரும்பி வந்து எங்களுக்கு டயர் கியர் எல்லாம் ஓகேவா அப்படின்னு கேட்டு போகிறாங்க. நல்ல மனுஷன் தானே? தண்ணி வேணுமான்னு கேட்டார், எல்லாம் ஓகேவா அப்படின்னாரு. நாங்கள் சொன்னோம் நாங்கள் அல்லூர்லேருந்து வரோம், ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, சும்மா டயர்டாக இருக்குன்னு நிப்பாட்டிருக்கோம் அப்படின்னு. தண்ணி எடுத்து கொடுத்துட்டு ஓகேவான்னு கேட்டார். நாங்கள் சொல்கிறோம் எல்லாம் ஓகேனாச்சு. Chiki chiki cha cha, chiki cha cha, chiki chiki cha cha cha. Wow. Wow. ரோட்டில் ஒரு ஈக்காக்கா. Of course. பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ரியாத் ட்ராவல் வீடியோ வந்து அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.